அன்புலங்களுக்கு வணக்கம். ஸ்ரீ ராம்குமார் ரெடிமேட் காம்பவுண்ட் ஒர்க்ஸ், ரிங் அண்ட் கம்பிவேலி ஒர்க்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 2 மொபைல் நம்பர் இருக்குங்க. இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். வணக்கங்க, இது நாமக்கல் சைட்டு. நாமக்கல் சைட்டில் காட்டுங்க சார். இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம பழைய ஆர்டர் தானுங்க. 99% வந்து நம்மளுக்கு கஸ்டமர் வந்து அடுத்த ஆர்டர் நம்மளுக்கு பழைய கஸ்டமரே நம்மளுக்கு அடுத்த ஆர்டர் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட இது 8 ஏக்கர் பூமிங்க. 8 ஏக்கர் பூமியில் அவர் ஒரு பிரான்ச்சு கோழி பண்ணையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. நம்மளும் வந்து ஒரு 500 அடி ஃபில் பண்ணியிருக்கோம். இது 500 அடி நம்ம ஃபில் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 5 நாளில் ஒர்க் முடிச்சது. போன வீடியோவில் நம்ம காமிச்சிருந்தோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி கேட்டார். ஹோல்ஸ் டிசைன், மேலே அலை டிசைனுங்க. கிட்டத்தட்ட டிசைனு அலை டிசைன் நாங்களாக பார்த்து போட்டது. அவங்களுக்கு கேட்டிருந்தாங்க டிசைன் வேணுன்ட்டு. நம்ம மேலே வந்து அலை டிசைன் கொடுத்தாச்சு. 7 அடி போஸ்ட்டு டிஃபால்ட்டாக 2 அடி காங்கிரீட் போயிடுச்சு. எவ்வளோ நீட்டாக வந்து நம்ம காங்கிரீட் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்லாபுக்கு பேக்கிங் கொடுக்குறோம் கம்பல்சரி. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1200 அடி நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். இன்னும் 12 நாள் நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணி போட்டு கொடுத்துருக்கோம். டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீங்க. நாமக்கல் பொறுத்த வரைக்கும் நம்ம டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். ஒட்டஞ்சத்திரம், திருப்பூர், கோயம்புத்தூர் எல்லா இடத்துல ஃப்ரீயாக கொடுத்துருவோம். ஃபஸ்ட் குவாலிட்டியை பற்றி நம்ம சொல்கிற கேட்டுங்க. ஃபஸ்ட் குவாலிட்டினா ஒரு மூட்டை மிக்ஸ் பண்ண 8 பீஸ் அர்த்தம் ஃபஸ்ட் குவாலிட்டி. 1 2 3 4 5 இன்னொரு 3 வந்ததுன்னா நம்ம ஃபஸ்ட் குவாலிட்டியோட ஜாயிண்ட் ஆயிரும். அதே மாதிரி இந்த 8 பீஸுக்கு 15 நாள் நம்ம க்யூரிங் கொடுக்குறோம். அதான் நல்லபடியாக நம்ம அடுத்தடுத்த ஆர்டருக்கு மூவ் பண்ணிகிட்ருக்குங்க. இது பார்த்திங்கன்னா இதுவே ஹாலோ பிளாக்கை செங்கல் வச்சு நம்ம கட்டிக்கிட்டோம். கிட்டத்தட்ட அந்த கோழி பணிக்கு பாதி இன்வெஸ்ட்மெண்ட் இதுலேயே போயிருக்கும். அதனால் இது வந்து லோ காஸ்ட் ப்ரைஸ்னால நம்மளுக்கு அடுத்தடுத்த ஆர்டர் நம்ம கொடுத்துட்ருக்காங்க. ரெடிமேட் காம்பவுண்ட் எடுத்து 3 பெனிஃபிட்டுங்க. ஒன்று ரீயூஸ் பண்ணிக்கலாம். ரீயூஸ்னால் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல வேறு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது காஸ்ட் வைஸு ரொம்ப கம்மிங்க. 3ல் ஒரு பங்குங்க. ஒன்று. ரெண்டாவது முடிச்சாச்சுங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா குயிக் ப்ராசஸ்ங்க. குயிக் ப்ராசஸ்னால் ஹாலோ பிளாக்கு செங்கல் வச்சு கட்டும்போது கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதம் ஆயிரும். அவங்க ஒரு இடம் லீவ் போடுவாங்க. ஆடி நோம்பி வரும், தீபாவளி வரும். இந்த மாதிரி லீவ் போடும்போது 2 மாதம் கூட இழுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ்க்கு. இது அப்படி இல்லைங்க. 100 அடினாலும் ஒரு நாள் முடிச்சிடலாம். 500 அடினாலும் 5 நாள் முடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், அந்த காம்பவுண்டை நம்ம வந்து முடித்ததுனால அடுத்த காம்பவுண்டுக்காரர் வந்து அடுத்த லேண்ட்காரர் வந்து அந்த காம்பவுண்டை போட சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள் காட்டுங்க சார். இது வந்து 8 அடி போஸ்ட்டுங்க. டிஃபால்ட்டாக 2 அடி காங்கிரீட் போயிடுச்சு. மீதி 6 ஸ்லாபுங்க. அவங்கள பார்த்துட்டு இவங்களும் ஓகே சொல்லி நம்ம 50 அடிக்கு முடிக்க சொல்லியிருந்தாங்க. அந்த லோடு வரும்போது இந்த லோடு வந்து நம்ம ஃபில் பண்ணி கொடுத்தாச்சு. நம்ம டிரான்ஸ்போர்ட் 2 டிரான்ஸ்போர்ட் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு மட்டும் நம்ம 10 டிரான்ஸ்போர்ட் கொடுத்துருக்கோம். டிரான்ஸ்போர்ட்டில் லோட் கொடுத்துருக்கோம். அந்த டிரான்ஸ்போர்ட் அதிகமாக நம்ம கொடுக்குறனால தான் நம்ம ஒர்க்கை வந்து வேகமாக முடிச்சுருக்கேன். அந்த கோழி பண்ணி காட்டுங்க சார். முட்டை எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்க, இவர் தோட்டத்துக்காரரு. இந்த வேலையை வந்து நம்ம முடிச்சாச்சு. சொல்லுங்க ஐயா, நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு, வேலையெல்லாம் நல்லா இருக்குங்க. இது எதை பார்த்து நீங்கள் கூப்பிட்டீங்க? இது இந்த வேலையை பார்த்து தான் கூப்பிட்டோங்க. வேலை செஞ்சது நல்லா இருக்கு. சரிங்க. அதில் நாங்களும் கொஞ்சம் செஞ்சுருக்கிறோம். செஞ்சுருக்கீங்க. நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டாங்க. நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டாங்க. லேபர்ஸ் எல்லாம் நல்லா ஒத்துழைச்சாங்களா? எல்லாம் பரவாயில்லைங்க. இந்த மாதிரி சைட் இருந்தாலும் கூப்பிடுங்க. பக்கத்து ஏரியா இருந்தாலும் கூப்பிடுங்க. கூப்பிடுறோங்க. சரி, சொல்லுங்க. இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. அதை பார்த்து நல்லா இருந்தது. அதை பார்த்து தான் நாங்களும் கூப்பிட்டு செஞ்சோம். கூப்பிட்டுருக்கீங்க. அந்த பக்கத்து தோட்டத்துக்காரனாலும் சொல்லுங்க, நம்ம பண்ணி கொடுக்கலாம். செஞ்சு தரேன். சரி. இந்த வேலைக்கு எப்படிமா கூப்பிட்டுருந்தீங்க? பக்கத்தில் 1 வருஷத்துக்கு முன்னாடி காம்பவுண்ட் போட்டாங்க. நல்ல வேலை இருந்தது. சரிங்க. அதை பார்த்தோம். எங்களுக்கு நல்ல வேலை சூப்பராக இருக்கு, பரவாயில்ல அப்படின்னு ஃபோன் போட்டு அவருக்கு வர சொன்னோம். வந்தாங்க. நல்லா வந்து வேலை செஞ்சாங்க. ஒன்றும் சூப்பராக, அதாவது பிரச்சனை இல்லை. இதெல்லாம் நீட்டாக பேக்கிங் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. அடுத்த வேலை இருந்தாலும் அவங்கள தான் கூப்பிடுவாங்க. நன்றி. பாருங்க, இது காம்பவுண்டோட பேக் சைடுங்க. எல்லாருமே வந்து பேக் சைடு காட்டவே மாட்டாங்க. நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லா வீடியோவிலும் பேக் சைடு காட்டுறோம். வேறு பாருங்க போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டுக்கு வந்து இது தனி போஸ்ட்டு, இது தனி ஸ்லாபு. எல்லாமே வந்து இப்போ ஜாயின் பண்ணனால ஒரு செவுறு மாதிரி ஆயிடுச்சுங்க, ஒரு வால் மாதிரி ஆயிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்லாபுக்கும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நம்ம கம்பல்சரி பேக்கிங் கொடுக்குறோம். எதனால் இந்த ஆடி மாத காற்றுக்கு, இந்த மழை காலத்துக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிறனால நம்ம ஜல்லி பீஸ் வச்சு லாக் பண்ணி பேக்கிங் கொடுக்குறோம். ஒவ்வொரு போஸ்ட்டு காட்டுங்க சார். இப்போ சார் காட்டுறாரு பாருங்க. கிட்டத்தட்ட எல்லா போஸ்ட்டுக்கும் நம்ம பேக் சைடு வந்து பேக்கிங் பண்ணி கொடுத்துட்றோம். இந்த சைடு இல்லைங்க, எல்லா சைட்டுக்கும் நம்ம பேக்கிங் பண்ணி கொடுத்தோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடுங்க, இது பேக் சைடில் வந்து 3 மட்டமாக நம்ம லெவல் கொடுத்துருக்கோம். லெவல்னால் கிட்டத்தட்ட 1 2 3 4 5 பீஸு. 5 பீஸ்னால் 7 அடி போஸ்ட்டு, 8 அடி போஸ்ட்டு, 9 அடி போஸ்ட்டு, 10 அடி போஸ்ட்டு. மொத்தம் 4 லெவல் கொடுத்துருக்கோம். அந்த 4 லெவலில் லெவல் டியூப் கடத்தி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், ஒரு மேலே வந்து ஒரு டிசைன் கொடுத்தாச்சு. கீழே வந்து 2 ஹோல்ஸு, அதுக்கப்புறம் ப்ளைன் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஏர் சர்க்குலேஷனுக்காக நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா காட்டுங்க சார். அதில் அவர் காட்டுறாரு பாருங்கள். கிட்டத்தட்ட 350 அடி வேலை முடிச்சாச்சுங்க.
இந்த கோழி பண்ணையில் வந்து லேபர்ஸு வேறு எந்த லேபர்ஸும் தங்கி வேலை செய்ய மாட்டாங்க. நம்ம லேபர்ஸு நம்மளுக்கோசரம் நம்மளுக்கு வந்து வேலைக்கோசரம் நம்ம நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த லேபர்ஸ் எல்லாம் யாருமே தங்க மாட்டாங்க. நம்ம லேபர்ஸ் தங்கி நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருக்கு. அவங்களுக்கு பெரிய பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அன்புள்ளவங்களுக்கு நன்றி. இந்த மாதிரி இந்த கோழிப்பண்ணையில் வந்து இன்னும் நம்ம வேலை முடிக்கலைன்னா கிட்டத்தட்ட 6 மாதம் கழித்து மறுபடியும் ஒர்க் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த பெண்டிங் போட்டிருக்கிற ஒர்க்கை. ஏன்னா அமௌண்ட்டு வந்து அவங்களுக்கு கம்மியாக இருக்கிறதுனால அடுத்தடுத்து வந்து 6 மாதம் கழிச்சு தான் அவங்க அமௌண்ட் ரெடி இதே மாதிரி நீங்களும் கால் பண்ணி கூப்பிடுங்க. இதில் 2 மொபைல் இருக்குது, நம்பர் இருக்குது, கால் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.